காவலர்னா மக்களுக்கு காட்சி கெளிவர்களா கனிவா நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்கிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிள் நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் 0 டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும். நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும். என்னடா வந்ததுலேருந்து மக்கள் நலனுக்காக மட்டும் சொல்கிறாரு, நம்ம நலனுக்கு எதுவும் இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான காவலர்களாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது. காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகை 2 மடங்காக வழங்கப்பட்டு வருது. காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும். +2 அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக கல்வி உதவித்தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு.